அன்புள்ளம் கொண்ட விஎஸ்டோ டிவி நேர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுத பழனி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பராப வருடத்துல பலன்கள்ல எல்லாத்தையுமே ஃபுல்லா பேசிட்டோம். இருந்தாலும் குரு பெயர்ச்சி ஆகுறதுனால பொது பலன்கள் உலக ரீதியா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த 0 டிகிரிக்கு வெஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அதாவது லாட்டிடியூட் லாங்கிடியூட்னு ரெண்டா பிரிப்போம் நம்ம பூமத்திய ரேகையே. அதுல லாங்கிடியூட்ல வெஸ்ட் சைட்ல இருக்கும் பாத்தீங்களா, 0ல இருந்து வெஸ்ட் சைடு, இந்த நாடுகள் முழுக்க பெரும் அளவு பாதிக்கப்படும். இன்னொன்னு சொல்ல போனா உள்நாட்டு யுத்தங்கள் வர்றது, அதே மாதிரி கடல் சீற்றங்களால் நிறைய இடங்கள் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஈஸ்ட்ல நடக்கும். எப்படி இரவு பகல்னு வச்சிருக்கோம், அது மாதிரி 0க்கு இந்த பக்கம் வெஸ்ட் சைடு ஃபுல்லா கடுமையான பாதிப்புகளையும், 0க்கு இந்த பக்கம் ஈஸ்ட் சைடு ஃபுல்லா சூப்பரா இருக்கும், நல்லா செழிப்பமா வரும். அப்ப நம்ம எல்லாம் ஈஸ்ட் சைட்ல தான் இருக்கோம், இந்தியாவெல்லாம். அப்ப நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். இந்த காலகட்டத்துல குறிப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல சில உள்நாட்டு யுத்தங்கள் கடுமையாக வளரும். நம்ம ஏற்கனவே இதுவரை நடந்த வரலாற்று பதிவுன்னு பார்த்தா சிவப்பர் கருப்பர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்கிறோம். இது இல்லாம புதிய புதிய பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. அதே மாதிரி அந்த நாட்டு அதிபரே சில சமயம் உடல்நல பாதிப்பு ஏற்படுறது மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ அந்த நாட்டுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும்போது இங்க பார்த்தோம்னா புதிய மாற்றங்கள், புதிய திருப்பங்கள். நம்ம ஏற்கனவே கூட சொன்ன மஞ்சள் கொடியுடைய கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத பராபவரோட பலன்கள்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம வேணா நம்ம வீடியோல போட்டுருலீங்க, நம்ம வீடியோஸ்ல போய் பாருங்க. சோ இது மாதிரி இங்க நல்ல ஆட்சி நடக்கும். வைகாசி 18க்கு பின் தான் அது தீர்மானம் ஆகும். அதுக்கு முன்னாடியே தீர்மானம் ஆனாலும் அது கொஞ்சம் இழுபறியிலேயே போய்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். சோ வைகாசி 18க்கு அப்புறம் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இங்க தமிழகத்திலே நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க. வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பாதிப்புகள் வர்ற மாதிரி அமைப்புகள்ல இருக்கும். சொந்த ஊருக்கே போய் வேலை செய்யணும், வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறவங்க, ஊரை விட்டு வெளியில போய் வேலை பார்க்குற அனைவருமே திரும்ப ஊருக்குள்ள வர்ற அமைப்புகளை ஏற்படுத்தும் இந்த உச்சகுரு. ஏன்னா உச்சகுருனாவே மதிப்பு, மரியாதை, அங்கீகாரத்தோட வாழக்கூடிய அமைப்பு. சோ அந்த அமைப்பு சொந்த ஊர்ல தான் கிடைக்கும் ஒழிய வேற எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றதுனால வெளியில போய் வேலை பார்க்குறவங்க மட்டும் கவனமா இருங்க. அதே மாதிரி அமெரிக்கன் ரிலேட்டட் அந்த ஈஸ்டுக்கு இந்த பக்கம் சொன்னால வெஸ்ட், 0ல இருந்து வெஸ்ட் சைட்ல உள்ள கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்களா இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. பேக்கப் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நெகட்டிவா சொல்லல, அவங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை மாறுது. ஸோ அவங்க சூழ்நிலை மாறும்போது நம்ம பாதுகாப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும், பேக்கப்க்கு ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. சினிமா ரிலேட்டடா நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி புதிய புதிய அறிமுக நடிகர்கள்லாம் வெளியில வருவாங்க. புதிய புதிய விஷயங்கள் நிறைய, அதாவது சினிமாவை பொறுத்தவரை மொத்தமாவே மாறும் இந்த வருஷம். புதுசா இருக்கிறவங்களுக்கு நிறைய மதிப்பு இருக்கும். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல நாலேஜ் உள்ளவங்க, நல்ல பெரிய பெரிய பட்டம்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் கீழே வர்றதையும் கண்கூடா பார்க்கலாம். அவங்க படம் ஓட மாட்டேங்குது, இவங்க படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்ல பார்க்கலாம். இப்ப ஏற்கனவே கொஞ்ச காலமா அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இந்த வருஷம் ரொம்ப அதிகமா நடக்கும். ஏன்னா குருங்கிறது புதுமையை விரும்புங்கிறது. ஏற்கனவே இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிட்டு புதுமையா கொண்டு வரலாம். அதுவும் இல்லாம சனியும் குருவோட வீட்டுல இருக்கிறனால பழசை தூக்கி எறி, புதுசை கொண்டு வா அப்படிங்கிறதே அமைப்பை கொண்டு வரும். பழசை புதுசாக்குற மாதிரி அமைப்பெல்லாம் கொண்டு வரும். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ சினிமா ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க இந்த வருஷம் தைரியமா உங்கள் தேவைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொது பலன். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்ச நிலை அடைகிறார். இது உண்மையிலே ஒரு அதி அற்புதமான யோகம் அப்படின்னு சொல்லலாம், பாதிப்பும் அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் மைனஸ் ரெண்டையுமே இதுக்கு சரிசமமாவே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கெட்டவன் கெட்டதில் கெட்டிடும் ராஜயோகம். 8ஆம் அதிபதி 12ல போய் கெட்டு போகும்போதுல ராஜயோகம் ஆயிடுது. அதாவது அதுதான் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அமைப்படி ஏற்கனவே 6ஆம் அதிபதி 8ல இருக்கிறது ஒரு சிறப்பு, 8ஆம் அதிபதி 12ல இருக்கிறது சிறப்பு.
மாசம் மாசம் சந்திரன் மகரத்துக்குள்ள வரும்போதுலயும் ஒரு சிறப்பை தரும். அப்ப 3மே 6, 8, 12க்குரியவர்கள் 3 பேருமே மாசத்துல ஒரு வாட்டியாவது ஒரு 2 நாளைக்கு அவங்களோட இடங்கள்ல மாறி மாறி உட்கார்ந்துட்டாங்க. 6ஆம் அதிபதி 8லயும், 8ஆம் அதிபதி 12லயும், 12ஆம் அதிபதி 6லயும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குது. சோ இந்த அமைப்பு ஷார்ட் டைம்ல மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுறது. இப்ப உதாரணத்துக்கு அரசியல் தலைவர்களுக்கு இப்ப நடந்துச்சு பாத்தீங்களா? மஞ்சள் இந்த கட்சி ஜெயிக்கும்னா ஷார்ட் டைம்ல 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல பெரிய ஆள் ஆனவங்க. அதே மாதிரி நீங்களும் ஷார்ட் டைம்ல பெரிய ஆள் ஆவீங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள. அது தொழிலா, வேலையா, இல்ல வெளிநாட்டு யோகத்தால வரப்போற மாற்றமா, எது வேணாலும் இருக்கலாம். இல்ல யாரோடையாவது இன்சூரன்ஸ் பணமா, அப்பா இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த பணம் திடீர்னு கிளைம் ஆகும், அந்த கிளைம் ஆகுறதுனால திடீர்னு வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, பெரிய லெவல்ல மாறுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். ஏன் 8ஆம் அதிபதி தாங்க 12ல போறாரு. அப்ப 8 பயன்படுத்துறதுனால ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த உன்னத நிலைக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ நீங்க எதை மாதிரி முன்னேறுவீங்கன்னு தெரியாது. ஆனா ஊரை விட்டு வெளியில போறதுனாலயோ, தொழில்ல லாபம் பெறுவதனாலயோ, திடீர் லாட்டரி டிக்கெட், திடீர் கோடீஸ்வரன் அதுவும் நீங்க தான். ஏன்னா 8ல 6ஆம் அதிபதி, 12ல 8ஆம் அதிபதி அவரும் உச்சமாயிட்டாரு. 8ஆம் அதிபதி உச்சமானதான் லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயம் யோகமே கிடைக்கும். சோ இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு லாட்டரி யோகம் கிடைக்குமானா மேக்சிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசினருக்கு திடீர் ஜாக்பாட் மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும். எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் கிடைக்கும். இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க ஒரு சாதாரண ஃபேமிலியில பிறந்தவரா இருக்கலாம். திடீர்னு ஒரு பெரிய இடத்து பொண்ணு உங்களுக்கு அமையலாம். ஏன்னா திருமண அமைப்பையும் கொடுக்கும். விபரீத ராஜ்யங்கிறது 7ஆம் அதிபதி 8ல இல்ல. அப்ப அந்த 8 மூலியமா 12ஆம் அதிபதி உச்சமாகிறாரு, 7ஆம் அதிபதியை குரு தொடர்பு கொள்றாரு. ஒரு பெரிய இடத்து பொண்ணு உங்களை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அமைப்பு, இல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அமைப்பு, இந்த மாதிரியும் நடக்கும் சிம்மராசிக்கு. எது நடக்கும்னு உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா 7ஆம் அதிபதி குரு தொடர்பு, 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பு 6, 8, 12ல வர்றதுனால அவங்க மூலியமா குழந்தைகளாலும் மனைவியாலும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும், பட் ஆனா நீங்க இந்த ஒரு வருஷத்துல ஒரு உயர்ந்த உன்னத நிலைக்கு போயிருவீங்க. எதுவும் அரசியல் ஈடுபாடு இருந்தா கூட அவங்க கூட இந்த காலகட்டத்துல ஒரு பொசிஷன்ல ஒரு பதவியில இருக்கிற மாதிரி அமைப்பு, தொழில இருக்கிறவங்களுக்குமே அந்த அமைப்பு இருக்கும். சோ இந்த காலகட்டத்தை தவற விட்டுறாதீங்க. அதுவும் அதிசாரம் வாங்கி குரு வருவார் ஐப்பசியில இருந்து தை மாசம் வரையும். இந்த 4 மாசத்துல உங்க லைஃப்ல எல்லா விஷயமும் பெர்ஃபெக்டா சூப்பரா சிங்க் ஆகி செட் ஆயிரும். வக்ரமாகறத பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு பிளஸ் தான், சாதகம் தான் அப்படின்னு எதையும் துணிஞ்சு செய்யறது சிறப்பு. சிறப்பு வாய்ந்த ராசி குருப்பெயர்ச்சிக்கு யாரு அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கடகராசிக்கும் 2வது சிம்ம ராசிக்கும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அதிசாரமாயி உள்ள வருது பாத்தீங்களா, அதனால பரிபூரண அருள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சோ எதா இருந்தாலும் துணிஞ்சு தைரியமா இறங்கலாம் அப்படிங்கிற காலகட்டம் தான் இது. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள், மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குரு கேதுவோட இணையுது. குழந்தைகளுக்காக நான் வாழ்கிறேன். உச்ச குரு கேதுவோட இணைவார். அந்த அதிசாரமாக ஐப்பசி 10க்கு மேல அதிசாரம் வாங்கி கேதுவோட இணைஞ்சிருவாரு. என் குழந்தைகளுக்காண்டிதான் நான் வாழ்றேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். கணவன் மனைவி தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை போட்டுக்கிற அமைப்பு வரும். கணவனுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் நடக்கும், அல்லது மனைவிக்கு ஒரு மருத்துவ செலவு நடக்கும். அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கணவன் மனைவியை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படும். அப்படி வரும்போதுதான் நான் குழந்தைக்காண்டி வாழ்றேன் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் பண்ணுவீங்க. யாருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு டைவர்ஸ் கூட ஆகலாம். என்னையா இவ்வளவு நேரம் நல்லா தனியா சொல்லிட்டு வந்தேன், ஏன் திடீர்னு மக நட்சத்திரத்தை இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, மகம் என்பது ஒரு ஆன்மீக நட்சத்திரம், பித்ருக்கை நட்சத்திரம், அமைதியா இருக்கக்கூடிய நட்சத்திரம், எதையும் தாங்கக்கூடியவர்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கி கடைசியில ஜெயிச்சு வருவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சிறப்பு. பிரச்சனைகள் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க பார்க்குற மாதிரி பிரச்சனைகள் யாரும் பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சு, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வர காலகட்டம். விபரீத ராஜயோகம் இருக்குன்னாங்க, அது ஏதோ பல பிரச்சனைகளை பார்த்து ஃபேஸ் பண்ணி எந்திரிச்சு வந்ததுனாலதான் அந்த ராஜயோகமா செயல்படுது. ஒண்ணு சிம்பிளா சொல்றேன், யோசிச்சு பாருங்க. ஒரு பணக்காரன் ஒரு தொழில் ஆரம்பிச்சு பெரியாளானா அதை ஒரு நார்மல் கேஸா தான் சொல்லுவாங்க. ஒரு
அடிப்படை சாமானியன் ஒரு தொழில் ஆரம்பிச்சு திடீர்னு பெரிய ஆளானா அதை பெரிய விஷயமா பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி இப்ப நீங்க இருக்கீங்க. ஒரு அடிப்படை சாமானியன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை அடிப்படை சாமானியன் மாதிரி தான் இந்த உலகம் உங்களை இப்ப பார்க்கும். சோ இந்த அமைப்புகள் தான் இருக்கு. கொஞ்சம் கவனமா பாத்துங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள மட்டும். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, சிறப்பாகவே இருக்கு அப்படின்னா நீண்ட நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் குரு அதிசாரம் வாய்ந்த பின் குரு ராசிக்குள்ள வரும்போதுல மனக்குழப்பங்கள்லாம் தெளிஞ்சிடும். எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், யாரு கூட சேர்ந்திருந்தா எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா மூவ் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களுக்கா கொண்டாட்டமா இருக்கும் இந்த குரு பயிற்சியானது. குழந்தைகள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள சூப்பரா அப்பா அம்மா சம்மதத்தோட அதாவது பொதுவா சிம்ம ராசிக்கே காதல் செட் ஆகாது. அப்பா அம்மா கௌரவம் பார்ப்பாங்க. கௌரவத்தாலே பல பிரச்சனை வரும். குரு தான் அந்த கௌரவத்துக்குரிய கிரகமே. அவர் இப்ப 12ல போயிட்டாரு. சோ நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பூர்வீக சொத்துல இத்தனை நாள் இந்த பிரச்சனைகள்லாம் தெளிவாகி குரு அரிசாதமாகும் போதுல இந்த இது நடக்கும். ஐப்பசி 10க்கு மேல பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி உங்களுக்கு வர வேண்டியது வந்துடும் அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தைகளால் நல்ல பெயர் கிடைக்கும். என் குழந்தையால் நான் இந்த பெயரை பெற்றேன், இந்த பதவியை பெற்றேன் அப்படிங்கிற அமைப்பு வரும். கணவன் மனைவி ஒற்றுமை சீர்காகவே இருக்கும். அதே மாதிரி வேற்று சமுதாயத்து உள்ள ஆட்களோட தொடர்பு வரும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, குரு அதிசாரம் வாங்கும் போதுல எல்லாமே அதிகப்படியா உங்களுக்கு கிடைக்கும். தேவைக்கு அதிகமாவே கிடைக்கும். குடும்பத்துல குழப்பம் வரும், பிரச்சனை வரும் அப்படின்லாம் நான் சொல்லல. தேவைக்கு அதிகமாவே கிடைக்கும். தேவைக்கு அதிகமா கிடைக்கும் போது அது நாசுக்கா எப்படி, ஏன்னா 8ஆம் அதிபதி அவர் ரகசியமா பண்றதை பூர நட்சத்திரக்காரர்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நாசுக்கா பண்ணி சிறப்பா செஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தொழில்ல அதி அற்புதமான லாபமும் பெரும் அளவுக்கு சம்பாத்தியமும் கிடைக்கக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். பணத்தை மட்டுமே பேஸ் பண்ணி பெரிய லாபத்தை பார்க்கக்கூடியவர்கள் நீங்க. தந்தையின் உடல்நிலை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. காரணம் என்னன்னா சனி நிற்கிறது 9க்கு 12ஆம் இடத்துல. அதனால உங்களுக்கு தந்தையின் உடல்நிலை மட்டும் கவனமா பார்த்துக் கொள்வது சிறப்பு. சரிங்களா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் என்னன்னு சொல்ல போனா உங்களுக்கு தான் இந்த விபரீத ராஜ்யம் கடுமையான யோகத்துல வேலை செய்யும். 6ஆம் அதிபதி 8 எல்லாமே சிம்மம். நட்சத்திராதிபதியும் சூரியனை குறிக்குது, ராசியாதிபதியும் சூரியனை குறிக்குது. அந்த சூரிய வீட்டுக்கு 6ஆம் அதிபதி தான் 8ல இருக்காரு, 8ஆம் அதிபதி 12ல இருக்காரு, 12ஆம் அதிபதி 6க்கு அப்பப்போ வந்துட்டு போவாரு, மாசத்துல ஒரு வாட்டி வந்துட்டு போயிருவாரு. ஸோ இது உங்களுக்கு எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. உங்களோட உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துருங்க. வேற எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். அதெல்லாம் தானா நடக்கும், தேடி வரும். இப்ப மாற்றம் 8ஆம் இடம்னா மாற்றம், 6ஆம் இடம்னா வேலையாட்கள், பணியாட்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் நெகட்டிவ். பாசிட்டிவா ஏன்னா குரு பாக்குறாருல, அப்ப ஃபுல் பாசிட்டிவா இயங்க ஆரம்பிச்சுல. அப்ப வேலையாட்கள், சர்வீஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பு, அரசாங்க வேலை, எது நடக்கும்னே சொல்ல முடியாது. அதாவது இத்தனை நாள் நீங்க போட்டு நிறைய விஷயங்கள் ஃபெயிலியரா இருக்கும். அட்டமத்துல சனி வந்தப்ப ஏதோ நான் முயற்சி செஞ்சேன், ஒரு நூல் இலையில மிஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்திருக்கும். 10 விஷயத்த பண்ணிருப்பீங்க, 10ல ஒண்ணு அங்கெங்கே நூல் விஷயத்துல விலகி இருக்கும். இப்ப அந்த எல்லாமே 10மே ஒரே நேரத்துல வரும். எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கீங்க. ஏன்னா அது நான் ஒரு நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னை யாருமே தேடி வரல, எனக்கு எதுவுமே மரியாதை கொடுக்கல, எதுவுமே பண்ணல, செய்யல அப்படின்னு புலம்பல் அதிகமா புலம்பி தீர்த்திருப்பீங்க. ஏன்னா கேதுவோட அமைப்பே புலம்பல் தான். நிறைய வெறுத்து போயிருப்பீங்க. குரு அதிசாரமாயி ராசிக்குள்ள வரும்போதும் சரி, 12ல குரு உச்சமா இருக்கும் போதும் சரி, பல மடங்கு மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போறீங்க. உங்கள் பெயர் குறிப்பா ஆன்மீக துறையில இருக்க உத்திர நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் மிக உயரிய உன்னத உத்தம நிலையை அடைய போறீங்க. அறநிலையத்துறையில இருக்கவங்களா கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய விஷயத்துக்கு போவீங்க. கோயில் நிறைய கும்பாபிஷேகத்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க, நீங்க தலைமை தாங்குங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய திருமங்கலின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. அதாவது நிறைய பேருக்கு தாலி எடுத்து கொடுக்கறது, நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, உங்களை போல் இந்த உலகில் நல்லவர் யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேரு கிடைக்கும். இதெல்லாம் ஐப்பசி 10க்கு மேல பவராவே கிடைக்கும். குரு வைகாசி 18க்கு மேல நல்லவங்கிற பேர் கிடைச்சிடும். வைகாசி 18க்கு மேல அது ஐப்பசி 10க்கு மேல குரு அதிசாரம் வாங்கி ராசிக்குள்ள வரதுனால இது பவராவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 4 மாசம் இருக்கும் உங்க ராசிக்குள்ள. பாருங்க, இருக்கிறதுல உங்களுக்கு தான், அதாவது இந்த குரு பயிற்சியானது கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் சிறப்பு. சிம்மத்துக்கு இந்த வருஷம் 4 மாசம், அடுத்த வருஷம் ஒரு 9 மாசம், 13 மாசம்
இந்த சுத்திலே உங்களுக்கு தான் சிறப்பான சுத்தா இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். நிதானம் தேவை, பெரும் பேர் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.